இல்லை, குக்கிங்லாம் ரொம்ப வருஷம் முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன். கணவருக்காக பண்ண ஏதாச்சும் ஸ்பெஷல் டிஷ் அந்த மாதிரி ஏதாச்சும் மெமரி இருக்கு? வெஜிடேரியன் தான் Okay. பண்ண தெரியும். நான்வெஜ் சாப்பிட தெரியும், ஆனால் பண்ண தெரியாது. இன்ஸ்பிரேஷன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லேருந்து தான். உண்மையை ஒத்துக்கணும். யாரும் ஒரு பர்டிகுலர் பர்சனை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இன்ஸ்பிரேஷன் வெல் ட்ரெஸ்ட்னா ஆட்ஸை பார்த்தா போகிறோம். ஆட்ஸில் டிஃப்ரெண்ட்டாக நல்ல வெல் ட்ரெஸ்டாக வராங்க. எல்லா மாடல்ஸும் ரொம்ப அழகாக இருக்காங்க. ரொம்ப நல்ல, நமக்கு அதில் எந்த ட்ரெஸ் சூட் ஆகும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம சாய்ஸாக வச்சுக்கணும். அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் நல்லா வெல் ட்ரெஸ்டு தான். ஸோ அவங்க ட்ரெஸ்ஸிங் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பட் அதர்வைஸ் இன்ஸ்பிரேஷன் இஸ் ஆட் தான். ஒரு 1000 saree இருக்கும். இருக்கும் 1000ங்கிறது ரவுண்டில் வந்துனே இருக்கும். அப்படியே கொஞ்சத்தை தூக்கி வெளியில் வைக்கிறது, மறுபடியும் தூக்கி கொஞ்சம் வாங்கி உள்ளே வைக்கிறதுன்ட்டு அப்படியே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 புடவை குறைஞ்சபட்சம் இருந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே ஒரு 500 புடவை குறையாமல் பார்த்துக்குவேன், இருக்கும். மிஸ் வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பொலிட்டீஷியன் விஜயதாரணி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் மேம். சொல்லுங்க. இது இப்போ நீங்க வீட்ல இருக்கும்போது ஒரு டே இன் மை லைஃப், இப்போ டே இன் மை லைஃப்லாம் பண்றாங்கல்ல மேம், என்ன பண்ணுவீங்க மேம்? காலையில இப்போ நீங்க சொன்னீங்க 4 மணிக்கே மோஸ்ட்லி ஏஞ்சிருவேன்னு சொல்றீங்க. இப்போ லீவா உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண வேணாம்னாலும் அப்படிதான் இருப்பீங்க? ஒண்ணுமே பண்ண வேண்டாங்கிற நாளே இல்லை. ஓகே, அதுதான் அதுல அதிசயமே. அப்படி ஒண்ணுமே பண்ண வேண்டாங்கிற நாள் ஒரு நாள் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கின நாட்கள்லாம் உண்டு. அந்த மாதிரி கிடைச்சதே கிடையாது. ஆல்வேஸ் ஆக்குபைடு, ஆல்வேஸ் இன்டு நெக்ஸ்ட் ரொட்டீன். அந்த ஒண்ணுமே பண்ண வேணாங்கிற நாள் வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்பப்போ அப்படி நினைக்கிறேன். அப்படி ஒரு நாளே வேண்டாம். அது கிடைக்கலன்னு ஏங்குனது கொஞ்சம் சின்ன வயசுல. ஆனா இப்போ என்ன நினைக்கிறேன்னா, அப்படி ஒரு நாள் இருக்கவே கூடாது. ஒண்ணுமே பண்ண வேண்டாங்கிற நாளே இருக்கக்கூடாது. எல்லா நாள்லயுமே ஏதாவது இருந்துட்டே இருக்கணும். பிஸியாவே தான் இருக்கணும். அப்படிங்கிறத நான் இருக்கிற அந்த பிஸியை ரொம்ப ஹாப்பியா ஏத்துக்கிற ஒரு மனநிலை வந்துருச்சு. அதெல்லாம் மாறிடுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருக்கிறச்சு அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் மாறி இப்ப அந்த மெச்சூர்ட் லெவல்ல நமக்கு அப்படி ஒரு நாள் அவசியமே இல்லை. தேவை என்ன இருக்கு? அதனால ஐ எம் ஹாப்பி as வாட் ஐ ஆம். ஓகே. வீட்ல எப்படி மேம் குக்கிங் பண்றது அந்த மாதிரி இதெல்லாம் இல்ல, குக்கிங்லாம் ரொம்ப வருஷம் முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன். கணவருக்காக பண்ண ஏதாச்சும் ஸ்பெஷல் டிஷ் அந்த மாதிரி ஏதாச்சும் மெமரி இருக்கு? வெஜிடேரியன் தான் ஓகே. பண்ண தெரியும். நான்வெஜ் சாப்பிட தெரியும், ஆனா பண்ண தெரியாது. ஆனா சாப்பிட பழகிக்கிட்டேன். நான் நினைச்சேன் நீங்க ஃபுல்லா வெஜிடேரியன் நினைச்சேன். இல்ல, வெஜிடேரியன் தான் நான்வெஜ் எல்லாம் மாறிட்டேன் அப்புறமா. அப்படியா? ஆமா, ஆனா வெஜிடேரியன் நல்லா பண்ண தெரியும். வெஜிடேரியன் நல்லா சமைப்பேன். சாம்பார், அவியல், பொரியல், ரசம் எல்லாம், அதெல்லாம் துவரன், கூட்டு, அப்புறம் எல்லா டைப் ஆஃப் பச்சடி எல்லாமே பண்ண. ஒரு சத்யாக்கு என்ன வேணுமோ அது எல்லாம் அதெல்லாம் பண்ண தெரியும். அதெல்லாம் இப்ப அதெல்லாம் பண்ணா நல்லா இருக்குமான்னு தெரியல. டேஸ்ட் எல்லாம் சரியா வருமான்னு தெரியல. தீய விட்டுருவேனா, ஏதாவது பண்ணிடுவேனா, போனை பார்த்துக்கிட்டே எங்க இதாயிடுவோம், அப்படிலாம் ஒரு பயம் இருக்கு அது குக்கிங்ல. ஆனா எல்லாம் செய்ய தெரியும். நல்லாவே சமைக்க தெரியும், செய்ய தெரியும். ஒரு அவசரம் ஆள் இல்லைன்னா நான் சமைச்சிருவேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஃபோனை மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கணும், வச்சுட்டு கடகடன்னு பண்ணி முடிக்கணும். அது ஒரு வேலை தான். அதனால குக்கிங் ரொம்ப பிடிச்ச இதுதான். இப்போ கூட என்னோட குக்குக்கு நான் இப்படி பண்ணுங்க பண்ணுங்கன்னு இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். ரொம்ப முடியல, ரொம்ப மறந்துட்டேன், இப்போ புது டிஷ்ஷா இருக்கு ஏதாவதுன்னா யூடியூப் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி பிடிச்சி அவங்களுக்கு போட்டுருவேன். ஸோ அவங்க அதை பார்த்து பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ அது ஒரு பெரிய வசதியா போயிருச்சு. நம்ம எதுவுமே சொல்லவே வேணாம், எல்லாமே யூடியூப்ல இருக்கு. எல்லாத்தையுமே அவங்களுக்கு எடுத்து அவங்க போன்ல போட்டு அவங்க அதை பார்த்து பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வசதியெல்லாம் வந்த பிறகு இப்ப எவ்வளவோ டைம் மிச்சமாயிருக்கு. ஸோ அந்த டைமை கான்கிரீட்டா வேற நிறைய விஷயங்களுக்கு ப்ரொடக்டிவா பயன்படுத்துற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம உங்களோட இன்ட்ரெஸ்ட் பத்தி பேசும்போது இன்னும் நம்ம நீங்க அரசியல் வந்த சமயத்துல இருந்து உங்களை நோட் பண்ணும்போது யூ வெல் ட்ரெஸ்ட், அதாவது உங்களை ப்ரெசென்ட் பண்றதுல நீங்க எப்பவுமே அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் எப்பவுமே இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு ஸ்டைலிங் எங்க இருந்தோம்? நீங்க சாரியா இருந்தாலும் ஒரு நார்மல் ட்ரெஸ்ஸா இருந்தாலும் அதுக்கு ஒரு ஸ்டைல் வச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அது எங்க எப்படி கத்துக்கிட்டதா இல்ல இயல்பா சாரி கட்டுறது, இது கட்டுறது, ஸ்டார்ச் போட்ட சாரி கட்டுறது, பட்டு சாரி கட்டுறது, இது மாதிரி ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் எங்க அம்மாட்ட தான் கத்துக்கிட்டேன்.
அம்மா தான் அதுக்கு எல்லாம். ரொம்ப வெல் ட்ரெஸ்டு அம்மா. ரொம்ப சின்ன வயசுலயே வந்து ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணுவாங்க, ரொம்ப அழகா கொண்டை போட்டுக்குவாங்க. அவங்க நல்லா அப்பீலிங்கா இருக்கணும், எங்க போனாலும் நீட்டா இருக்கணும். யூ ஷுட் ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப் வெல் அப்படிங்கிறத அவங்க எப்பயுமே இது பண்ணுவாங்க. ஆனா சுடிதார்லாம் போட விட மாட்டாங்க சின்னதுல. அப்புறம் அந்த சுடிதார் சல்வார் போடுறதுக்கே ரொம்ப எனக்கு கல்யாணம் ஆன பிறகுதான் நான் போடுற மாதிரி ஆச்சு. இது வரைக்கும் சாரி அது வரைக்கும் சாரியும் ஸ்கூல்ல ஹாஃப் சாரி, 10th வரைக்கும் 9th and 10th ஹாஃப் சாரி, 11th and 12th சாரி, அப்புறம் காலேஜுக்கும் சாரி தான். ஃபுல்லா சாரியிலே வாழ்ந்த ஆள் நான். அப்புறம் நான் கல்யாணம் ஆன பிறகுதான் எங்க ஹஸ்பண்ட் தான் வந்து எனக்கு 4 சல்வாரே வாங்கி கொடுக்குற நிலைமை வந்துச்சு. அப்படி ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஹாஃப் சாரி சாரியிலேயே பழக்கப்பட்டு அதுக்கப்புறமா தான் நான் அந்த மற்ற ட்ரெஸ்ஸஸே போட ஆரம்பித்தேன். அதனால எனக்கு ரொம்ப ஆசை, சல்வாரு சுடிதாரு ஃப்ராக்கு இது எல்லாம் போட்டுக்கணும்னு பயங்கர ஆசை சின்னதுலேருந்து. அந்த ஆசை தான் இப்போ நல்லா எல்லாமே போட்டுக்குவேன். ஆமாம், போட்டுக்குவேன். ப்ரெசன்டபுளாக இருக்கணும்னு நினைப்பேன். நம்மளை ப்ரெசன்டபுளாக வச்சுக்கலன்னா மற்றவங்களுக்கு நம்மளே அசதியாக இருக்கிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணோம்னா மற்றவங்களுக்கு நம்மளால் என்ன நடத்த முடியும், என்ன மேடமால் நமக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும், அவநம்பிக்கை தான் இருக்கும். ஒரு நம்பிக்கை, பிறருக்கும் நம்ம மேலே நம்பிக்கை வரணும், நமக்கும் நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நல்லா இருக்கணும். நம்ம ஒரு மிரரை பார்க்கும்போது நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். அப்படின்னா நம்மளை ப்ரெசன்டபுளாக வச்சுருக்கணும். அதனால தான் என்னை எப்பயுமே வந்து ஐ ட்ரை டு பி மோர் ப்ரெசன்டபிள். இது வந்து நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். பட் இஸ் தேர் அ ட்ரெஸ் ஆர் இஸ் தேர் அ காஸ்டியூம் இதுல நான் ரொம்ப கான்ஃபிடென்ட், நிறைய பேர் சாரியில தான் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இருக்கா? இல்ல அப்படிலாம் கிடையாது. நான் வேர் பண்ற எந்த ட்ரெஸ்லயுமே நான் கான்ஃபிடென்ட்டா இருப்பேன். அதுல எந்த கான்ஃபிடென்ட்டா இருப்பது ட்ரெஸ்ஸுக்கு சம்பந்தம் இல்ல. ட்ரெஸ்ஸுக்கு சம்பந்தம் இல்ல. பட் அந்த ட்ரெஸ் வந்து என்னோட சாய்ஸ். ட்ரெஸ் உங்களை சூஸ் பண்ணக்கூடாது, நீங்க தான் ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணும். அப்படி நம்மளோட சாய்ஸ் வந்து அப்படி இருக்கணுமே தவிர நம்ம கான்ஃபிடென்ஸ் நமக்குள்ள இருக்கு. பட் வாட் எவர் வி வேர் வி ஃபீல் மோர் ப்ரெசன்டபிள். அது எங்க இருந்தாச்சும் உங்களுக்கு பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்த மாதிரி. ஏன்னா இப்போ பொலிட்டீஷியன்ஸ்லேயே நிறைய இப்போ உமன் எடுத்தாலே அவ்வளோ வெல் ட்ரெஸ்ட் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தவங்களோட நமக்கு ட்ரெஸ் பற்றி ஆள் பாதி அடை பாதின்னு பேசுகிற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் இல்லை. அந்த மாதிரி உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்கா? இன்ஸ்பிரேஷன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லேருந்து தான். உண்மையை ஒத்துக்கணும். யாரும் ஒரு பர்டிகுலர் பர்சனை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இன்ஸ்பிரேஷன் வெல் ட்ரெஸ்ட்னா ஆட்ஸை பார்த்தா போகிறோம். ஆட்ஸில் டிஃப்ரெண்ட்டாக நல்ல வெல் ட்ரெஸ்டாக வராங்க. எல்லா மாடல்ஸும் ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப நல்ல. நமக்கு அதில் எந்த ட்ரெஸ் சூட் ஆகும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம சாய்ஸாக வச்சுக்கணும். பாக்கி எதுவுமே நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. ஆடு பார்த்தா போறோம். சோனியா காந்தி, இந்திரா காந்தி அந்த மாதிரி ஏதாச்சும் பதில் வரும். அவங்க எல்லாருமே வெல் ட்ரெஸ்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் நல்லா வெல் ட்ரெஸ்ட் தான். ஸோ அவங்க ட்ரெஸ்ஸிங் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பட் அதர்வைஸ் இன்ஸ்பிரேஷன் இஸ் ஆட் தான். இப்போ கிஃப்ட்ஸ் அந்த மாதிரி கிடைச்சது, ஹஸ்பண்ட் கொடுத்த கிஃப்ட் அந்த மாதிரி ஞாபகம் இருக்கு. இப்போ சின்ன வயசுல இருந்தே சாரின்னு தான் இருந்திருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் நிறைய பேர் சொல்ற விஷயம், இப்போ பார்ட்னர் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் கிடைக்கிற கிஃப்டே சாரியா தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்து எனக்கு வந்து காது தோடு தான் அவர் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் கொடுத்தாரு. ஒரு நல்ல கல்லு வச்ச ஒரு இது மாதிரி ஹேங்கிங் அது இப்பயும் வச்சிருக்கேன். அதுதான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் அவர் எனக்கு கொடுத்தது. அது என்னோட நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனேயே என் பர்த்டே வந்தது. என் பர்த்டேக்கு அவர் அந்த கிஃப்ட் கொடுத்தாரு. செப்டம்பர்ல நிச்சயதார்த்தம், அக்டோபர்ல என் பர்த்டே வந்தது, அது கிஃப்ட் கொடுத்தாரு. நவம்பர்ல கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த 1 year கழிச்சு டிசம்பர்ல என் பொண்ணு பிறந்தா. அப்படியே கரெக்டா செயின் ஆஃப் ஈவென்ட்ஸ். ஓகே, இப்போ நீங்க அவருக்கு கிஃப்ட் கொடுக்கறது உங்க பர்சனல் லைஃப்ல, நீங்க இப்போ டான்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் எப்படி? சோஷியல் ஒர்க் அதெல்லாம் ஓகே. பட் நான் அவருக்கு கொடுத்த முதல் கிஃப்ட் வந்து அவரோட பர்த்டேக்கு தான் கொடுத்தேன். ரேடோ வாட்ச், ரொம்ப பர்ஃபெக்ட் கிஃப்ட். அதுல வந்து ஒரு டைமண்ட் ஸ்டட்டட், அது போய் சூஸ் பண்ணேன் நான். இருக்கிறதுலே எக்ஸ்பென்சிவா இருக்கணும்னு சொல்லி தேடி அவருக்கு ஒரு பிளாக் ரேடோ வாட்ச், அதுல உள்ள டைமண்ட் ஸ்டட்டட் வாட்ச். அவர் இறக்குற வரைக்குமே அதை கட்டியிருந்தாரு அந்த வாட்சை. அதுதான் நான் முதல்ல அவருக்கு கொடுத்த கிஃப்ட். ஹி ரியலி லவ்ட் இட். so many years he was possessing it. அது ஒரு சின்ன ஸ்கிராட்ச் விழுந்துடாம கடைசி வரைக்கும் கட்டியிருந்தாரு, அது வச்சிருந்தாரு.
எனக்கு அதுவே பெரிய மகிழ்ச்சி தான். அது கண்டிப்பா. டான்ஸ் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நான் கத்துக்கிட்டேன். டான்ஸ் நான் ஒரு போட்டோ பார்த்திருக்கேன் மேம். நீங்க அந்த பரதநாட்டியம் காஸ்டியூம் காஸ்டியூம் மேலதான் இருக்கு. டான்ஸ் முழுமையா கத்துக்கிட்டேன், வீணையும் கத்துக்கிட்டேன், பாட்டும் கத்துக்கிட்டேன். ஆனா ஒண்ணுத்துக்கு கூட அரங்கேற்றம் கூட ஆகல. எதுவுமே அரங்கேற்றம் ஆகல. எங்க ஹஸ்பண்டும் விடல, எங்க அம்மாவும் விடல, எதுக்குமே விடல. நீ ஒன்லி லா ப்ரொஃபஷனை கான்சென்ட்ரேட் பண்ணு, இல்லைன்னா அரசியல்ல இருக்கியா இருந்துக்கோ, ஆனா பட் யூ வில் நாட் பெர்ஃபார்ம் எனி டான்ஸ் அப்படின்ட்டு ஸ்ட்ராங்கா தடை போட்டாங்க. நானும் அப்படியே சரி ஓகே, வாட் இஸ் அவைலபிள் டு மீ லெட் மீ டூ இட்டுங்கிற மாதிரி அப்படியே நானும் என் மனசை மாத்திக்கிட்டேன் அந்த நேரத்துக்கு. ஏன்னா அம்மாவையும் மதிக்கணும், ஹஸ்பண்டையும் மதிக்கணும். சரி அந்த இடத்துல கொஞ்சத்தை விட்டு கொடுத்துருவோன்ட்டு அந்த கலை ஞானத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டேன். பட் ஐ ரியலி லவ். நான் அதுக்கு நிறைய போட்டோஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன் வீட்ல வந்து பத்திரமா. ஆமா வீட்டுல, ஆமா அங்கங்க போட்டோஸ் இருக்கும். நான் டான்ஸ் ஆடுற போட்டோஸ் இருக்கும். சந்தோஷப்பட்டேன். ஆமா நானே பார்த்து என்ன பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவேன். அவ்வளவுதான், யாரும் பார்க்க வேண்டாம். சின்ன வயசுல இருந்து நீங்க இவ்வளவு சாரீஸ் கட்டிருக்கீங்க. நீங்க சொல்லும்போது இவ்வளவு சாரி வச்சிருப்பீங்க மேம். இப்ப இது வரைக்கும் நீங்க பாக்க இருக்கும் ஒரு 1000 சாரி இருக்கும். இருக்கும் 1000ங்கிறது ரவுண்ட்ல வந்துனே இருக்கும். அப்படியே கொஞ்சத்தை தூக்கி வெளியில வைக்கிறது, மறுபடியும் தூக்கி கொஞ்சம் வாங்கி உள்ள வைக்கிறதுன்ட்டு அப்படியே ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 புடவை குறைஞ்சபட்சம் இருந்துட்டே இருக்கும். எப்பயுமே ஒரு 500 புடவை குறையாம பாத்துக்குவேன். இருக்கும், அதை குறையாம நான் பாத்துக்கிறது இல்லை, அதுவா இருக்கு, அதுவா இருந்துகிட்டே இருக்கும், ஏறிக்கிட்டே இருக்கும். சிலது வெளியில கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அது அப்படியே கொஞ்சத்தை திடீர்னு டவுன்லோட் பண்ணி கொண்டு போய் ஆர்ஃபனேஜஸ் அங்க இங்க எல்லாமே நான் ஒரு 2 தடவை 3 தடவை கட்டிட்டாலே அப்படியே கொண்டு போய் எல்லாம் கொடுத்துருவேன். எல்லாம் இன்னும் நிறைய பேருக்கு, ஏன்னா நம்ம நிறைய டெய்லி துவைச்சு கட்டுற மாதிரி இருக்கிற சாரீஸ் இருக்காது. அதனால அதை கொஞ்சம் நல்லா இருக்கும்போதே யாருக்காவது அவசியப்படுறவங்களுக்கு கொடுத்துடணும்னு சொல்லிட்டு நல்லா இது பண்ணி வாஷ் பண்ணி எல்லாம் இது பண்ணி அயன் பண்ணி ஹோம்ஸுக்கு அங்கங்கன்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவேன். ரொம்ப பொசஸ் பண்ணிக்க மாட்டேன், ஓரளவுக்கு வச்சிருப்பேன் எனக்கு தேவையானது. எனக்கு அந்த சாரி பத்தி முக்கியமா கேட்கணும். இந்த ஸ்டைல் இப்படி நம்ம பிளவுஸ் இப்படி பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கா வந்தா? இல்ல, இந்த பிளவுஸ் என்னோட ரெகுலர் பேட்டர்ன் வந்து இந்த பிளவுஸ் இப்படித்தான். எனக்கு இந்த மாதிரி ஃபுல் கை போடுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஐ எம் ஆல்வேஸ் க்ளோஸ் நெக் ஃபுல் கைங்கிறது ரொம்ப பிடிக்கும். இத்தனைக்கு காலர் நெக் வச்சு போட்டுக்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயம். கோர்ட்டுக்கும் அது நல்லா இருக்கும். அது மேலேயே நம்ம பேண்டை கட்டிக்கலாம். காலர் நெக் போட்டா ஒரு பிளஸ் என்னன்னா, அதுல ஒயிட் பிளவுஸ் போட்டு அதுல பேண்டை அதுலயே கட்டிக்கலாம். தனியா ஒரு காலர் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக அப்படியே பழகி ஃபுல் கை போட்டு பழகி அப்படியே அரசியலுக்கும் அதுவே ட்ரெஸ்ஸா போயிடுச்சு. சூப்பர் மேம். இப்போ இந்த ஜேர்னி பத்தி சொல்லும்போது நீங்க முதல்ல சொன்னீங்க கணவர் தவறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, அதை நம்ம கோப்ப பண்ணி வரதுக்கான ஸ்ட்ரகிள் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. ஸோ அந்த ஒரு ஃபேஸ் நீங்க பொலிட்டிஷியனா நீங்க அந்த சோஷியல் ஒர்க் நீங்க பண்ணணும், நீங்க வெளியே இருக்கணும், எல்லாரும் கண் முன்னாடியும் நீங்க இருக்கணும்னு சொல்லும்போது எப்படி அந்த ஹேண்டில் பண்ணீங்க அந்த சமயம்? அதாவது 2016 எங்க ஹஸ்பண்ட் இறந்து ஒரு 10 நாள்ல எலெக்ஷனை சந்திக்கிறேன்.